என்ன செய் செய் Excuse me, mask brother. Sir, please sir. See, sir. என்ன சொல்கிறாங்க அது வந்து 200 வீட்டு இல்லை சார். அதுக்கு வந்து பைப் லைன் வந்து அது டேரெக்டாக போய் கான்ட்ராக்ட் அதிகமாகனால 200 வீட்டு இருக்கும். ஒரு கலர் சொல்லி 2-3 நாள் முடிச்சிருங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி 93 வீடு சார் மக்கள் எது இது பேர் வந்து கணக்கு எடுக்கல சார். 30 பேர் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இது 200 வீட்டில் வந்து 1 நாள் சார். 200 பேரில் வந்து 25 நல்லா சார். உனக்கு வாட்டர் நம்பர் போட்டு எல்லாம் லைசன்ஸ் போட்டு நீயும் போ உள்ள போ 200 வீட்லையும் மேலே போவா 20 கேரட்டில் போட்டு செப்டிக் எடுத்துட்டு எங்கே பார்த்தாலும் மீன் இல்லை கேமரா பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு கிராப் பண்ணும். அது இல்லாமல் தான் வாட்டர் சப்ளை இருக்கும். இப்போ எல்லாம் போட்டு அதை பண்ணுறோம். இந்த 50-100 வீட்லேயும் செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் நாங்கள் இடத்து போட்டு பண்ணுறோம். இதுதான் நல்ல விஷயம். உங்களுக்கு அதுக்குள்ள பாதுகாப்பு எல்லாம் போயிட்டு வேலை கேஸ் இருந்தால் கூட ஆனால் 200 வீட்லேயும் எங்கெங்கே வந்து ஏற்கனவே ப்ராப்பராக மேக்கப் பண்ணி கட்டணும். எல்லா வீட்டுக்கும் ரெஸ்டர் பண்ணுறது இப்போ வேலை. அது என்னென்னா அவங்களே பிரைவேட்டாக எல்லாரும் நம்ம வந்து மேலே இங்கே இருக்குதுங்க. அதை லைசன்ஸ் அவங்கள வச்சு எங்கேயுமே தொடர்ந்து பண்ணி சார். அது அதனால அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி பர்மிஷன் வச்சா தான் இதில் அந்த வீட்டுக்காரருக்கு நம்ம சொல்லி தான் அதுதான் நான் சொல்ல முடியும். யாருனாலும் அவங்களுக்கு வந்து இவ்வளோ செலவாகும்னு நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்களுடைய பில்லில் மந்த்லி டேஸ் போகணும்னு சொல்லிட்டு மந்த்லி
ஐயா நாங்கள் பேசுவோம் ஐயா என்ன பேசுவீங்கன்னா வணக்கம் ஐயா நான் பேசுகிறேன் ஒரு வாரமாக நாங்கள் ஊரில் இறந்து ஐயா எல்லாம் எங்கள் காலிபுரம் போஸ்ட் எடுத்தாங்க நேற்று வந்து மைசூர் சொல்லிட்டாங்க எல்லாம் பிள்ளைங்க வெளியே பிள்ளைங்க எடுத்து வருவாங்க இதுனா என் தீர்வு இருக்குது அங்கெல்லாம் தீர்வு நாங்கள் கிடைக்கல நான் கேட்கல எங்கள் ஃபியூச்சரில் பிள்ளைங்க படிக்கலாம் இந்த போஸ்ட் வாங்க எங்களுக்கு என்ன தீர்வு நான் இதேமாதிரி நாங்கள் ஓடி போய் இருக்கணுமா இந்த நேரம் நீங்கள் இருக்கலாமா சொன்னால் ஊரை காலி பண்ணி போட்டோம் நாங்கள் இன்னும் கேஷுவாலிட்டிஸ் அதிகமாக இல்லை ஊர்கால நான் பதில் சொல்லுவேன். ஒரு நிகழ்வு நடந்து விட்டது, அதை நான் இன்னும் நம்ம முதல் மக்களை காப்பாற்றி ஆகணும், அதுக்காக எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லாமே போர்க்கால அடிப்படையில் பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கிற வகையில் என்ன எல்லாம் சயின்டிஃபிக்காக செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்ய ஆமாம். அப்போ அது வேலை நடக்கிற டைமில் மறுபடியும் இன்னொன்று நடந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் உங்களை வந்து கூட்டிகிட்டு நீங்கள் இங்கேயே தான் இருக்க போகிறீங்க, பாதுகாப்பாக இருக்க போகிறீங்க, காப்பாற்றுறீங்க. இன்னும் அடுத்த வாட்டி நடக்காதுன்னு உத்தரவு. அது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து இப்போ போடக்கூடிய சிஸ்டம் வந்து சயின்டிஃபிக்காக எல்லாத்தோடைய இன்ஜினியர்களுடைய அதில் ஸ்பெஷலிஸ்டுகளுடைய அப்ரூவலோடு பண்ணிடுவோம். அப்புறம் எதுக்கு நடக்கும் தெரியாது. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நடந்தது ஒரு விபத்து அதில் யார் வந்து இதை வந்து சரியாக பண்ணலைனாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அது செப்பரேட். இனிமேல் இது மாதிரி ஒன்று நடக்காமல் வச்சுருந்தா தானே அது கரெக்டு. ஏதாவது ஒரு தவறுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கலைன்னா அப்புறம் என்ன இருக்குது. அதனால் இப்போது எல்லாமே முறைப்படி இப்போ செஞ்சு கொடுத்துருக்கு, புரிஞ்சுங்களா? பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க, கட்ட முடிகிறவங்க கட்ட முடியாதவங்க எல்லாத்துக்குமே ஒரு மெத்தடு நம்ம இப்போ சொல்லியாச்சு. அது உடனே அது நடந்தது. அதை முதல் பண்ணிடுவோம், முதல் பாதுகாப்பு உறுதி செஞ்சிடுவோம், ரைட்டுங்களா? அப்புறம் வந்து இதுக்கு அதே சைமல்டேனியஸாக இன்னொரு புறத்தில் யார் இதுக்கு முன்னாடி சரியாக செயல்படலைங்கிறத பார்த்து அந்த அதிகாரிகள் மீது, தவறிழைச்சவர்கள் மீது, அந்த கான்ட்ராக்டர்கள் மீது எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுக்கும். ஏன் அது 890 அவுட் என்ன எல்லாம் ஊராகுது, எல்லாமே சுற்றி ஊராகுது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவுட்டில் கொண்டு முடியாதா? நடவடிக்கை எடுக்க அதை பற்றி அதை கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு ரிவ்யூ மீட்டிங் வச்சுருக்காரு, எல்லா அதிகாரிகளும் வச்சு 2 விதமான தீர்வு பக்கம். என்ன எல்லாத்தையும் எத்தனை நாளைக்கு வெளியே கொண்டு போய் வச்சுருக்க முடியும், ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியும். அப்போ ஒரு ஷார்ட் பீரியடில் என்ன இதுக்கு தீர்வுன்னு பார்த்துருவோம். லாங் பீரியடில் என்ன தீர்வுன்னு அதையும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். எல்லா அதிகாரிகளையும் வர சொல்லியிருக்கேன். எல்லாரும் உட்கார்ந்து குறைந்தபட்ச திட்டத்தினுடைய செயல்பாடு, அப்புறம் தொலைப்பார்வையோடு என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நல்ல முடியாது கொடுங்க, எல்லாம் நல்லா பண்ணிடலாம். நான் சொல்றேன், நடந்தது எல்லாத்துக்குமே வருத்தம் தான். வயதானவர்கள், குழந்தைகள், அது 3 பேர் இறந்து போயிட்டு மிகப்பெரிய வருத்தம் தான். எது செஞ்சாலும் அதுக்கு ஈடாகாது. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குதுன்னா, இதுவரை இல்லாத அளவில் அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. மற்ற எல்லா நடவடிக்கையும் போர்க்கால அடிப்படையில் இப்ப நடக்குது. நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். நம்ம இதை முதல் சரி பண்ணி கண்டிப்பா இதே மைண்ட் வச்சுங்க. எங்களுடைய ஃபர்ஸ்ட் கோரிக்கை அது வந்து நம்ம உடனடியே இப்போ பண்ண முடியும். அதுக்கு ஒரு பிளான் இன்னைக்கு போட சொல்லி போதும். அதுக்கு எடுத்துட்டு போயிட்டு இதை ரிமூவ் கண்டிப்பாக சந்தோஷமா எப்படி பண்ணி பேசி பின்னாடி வாங்க. சைல வா சார். எல்சி சார் யாருங்க
எப்படி சார் சார் ஒரே ஒரு இது என்னன்னா என்னடா உடச்சு அதாவது அவங்க டெக்னிக்கலா அந்த தண்ணி போறதுக்கு ஃப்ளோ ஒரு பெல்ட் வச்சு இன்னொரு சேம்பர் ஒன்று கட்டி விட்டுருந்தாங்கன்னா எல்லாம் சரி பண்ணுவாங்க. உள்ள சரி வருது. ஏன் கட்டாயி சார் வழிக்கும் போது செல்போன் இங்க தண்ணி பைப் எல்ட்ரைன் அது அந்த இடத்துல இந்த பெண்டு இருக்கிறதுனால தண்ணி இது வரைக்கும் ரெண்டு இடத்துல விஜய் இருக்கும் ஒன்றே இருக்கு சார் பிரிகாஷன் கோவிலில் ரெண்டும் போடுறீங்க. ஆமாம் சார். அப்புறம் சேம்பரும் கட்டுறீங்க. கொஞ்சம் பின்னாடி குரல் கூட ஐயா கம்ப்ளைண்ட் பாடி வந்தா நீங்க உடனே சைடில் மறைக்காது அவர்கள் கோரிக்கை தான். அதனால இழப்புக்கு வந்து எதுவுமே ஈடாகாது. ஆனாலும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப வேகமாகவும் நடக்கிறது. அப்படியே இருங்க ஒயரை விட ஆட்டாதுங்க. சரி அப்படியே இருங்க. அப்படியே ஓட்டினா இன்று மாலை எல்லா மட்டத்திலும் இருக்கிற அதிகாரிகளோடு
ஒரு ரிவ்யூ மீட்டிங்கை வைத்திருக்கிறோம். மக்கள் நலனை காட்டிலும் வேறு எதுவும் முக்கியமல்ல. அதனால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் ஒரு விபத்து நடந்துவிட்டது, 3 இன்னுயிர்களை இழந்து விட்டோம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை இனி ஒரு முறை இது போன்ற ஒரு விபத்து நடக்கக்கூடாது என்பதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களோடும் அமைச்சர்களோடும் முதலமைச்சரோடும் அதிகாரிகளோடும் தெளிவான ஒரு செயல் திட்டத்தை தர இருக்கிறோம். இந்த வீதியை பொறுத்தளவில் தொலைதூரத்திலிருந்து வருகின்ற மெயின் பைப் இருக்கிறது. அந்த வடிகாலுக்கு இணையாக இன்னொரு குழாயை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். அதை ஏற்படுத்துகின்ற வரை இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரதான குழாயிலேயே இணைப்பு தரப்படும். ஆனால் இணைப்பு தருவதற்கு முன்பாக சேம்பர் கட்டப்படும். இந்த வாயு போக்கிகள் ஆங்காங்கே பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை அடுத்து நாம் மீண்டும் ஒரு இணையான ஒரு குழாயை ஏற்படுத்துகிற பொழுது இந்த பகுதியினுடைய பிரச்சனை நிச்சயமாக முழுமையாக சரி செய்யப்படும். இதற்கு அடுத்து இங்கே இருக்கின்ற இதை இன்னும் சிறிது தொலைதூரத்திற்கு அடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். அதற்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இவ்வளவு மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியில் இருக்கின்றதை எப்படி எடுத்து செல்லலாம், எங்கே கொண்டு செல்லலாம் என்பதை பற்றி எல்லாம் விரிவாக இன்றைக்கு மாலை ஆய்வு செய்ய இருக்கின்றோம். ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன், அந்த 3 இன்னுயிரை நாம் இழந்திருப்பது எல்லோருக்கும் மிகுந்த துயரத்தை மனவேதனையை தந்திருக்கிறது. இது போன்ற ஒன்று மீண்டும் நடக்காமல் அதற்குரிய அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ளும். அதுதான் நான் உங்களிடத்தில் அதைத்தான் சொன்னேன். அந்த கழிவுநீர் நிலையத்தை மூடுவது என்பது உடனடியாக செய்ய முடியாது. இது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு நீண்ட திட்டத்தை தயாரித்து அதை எங்கே கொண்டு சென்றால் சரியாக இருக்கும் என்று முடிவெடுத்து அதற்குரிய கட்டடங்களை கட்டி இந்த இணைப்புகளை எல்லாம் அந்த புதிய இணைப்புகளை கொடுத்து அது அங்கே சென்ற பின்புதான் இதை அகற்ற முடியும். அதற்கான நடவடிக்கையும் நிச்சயமாக எடுக்கப்படும். உயிரிழப்பு நடந்து 3 நாட்களாவது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பொதுப்பணித்துறை கவனக்குறைவாக அதிகாரிகள் நடவடிக்கை கோரிக்கை தொடர்ச்சியாக விசாரணை எந்த அளவுக்கு இருக்கு? ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சார், நகராட்சி ஏற்கனவே பாதாள சாக்கடை இணைக்கணும், அனைத்து கனெக்ஷன் இணைக்கணும்னு சொன்னாங்க. அதுல ஏதாவது தவறு நடந்திருக்கா? இல்ல தவறு எந்த இடத்துல சார் நடந்திருக்கு? இது குழு ஏதாவது தவறில் இப்பொழுது நாம் இதுவரை ஆய்வு செய்ததையும் அதிகாரிகள் ஆய்வு செய்ததையும் அதிகாரிகள் எடுத்ததும் ஒரே ஒரு கருத்து தான் வருகிறது. அந்த யூடியூபை வைக்காமல் டைரக்டாக இணைப்பு எங்கே தரப்பட்டிருக்கு, வாயு போக்கிகளை அமைக்கின்றோம், அத்துணை பாதுகாப்பும் செய்யப்படும். அமைச்சர் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு, விசாரணை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி செய்யப்படும். இதுவரை என்ன மாதிரி விசாரணை நடைபெற்றிருக்கு? அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சாத்தியக்கூறு இன்றைக்கு மாலையிலே தான் முழுமையான விசாரணையினுடைய பகுதியிலே நாங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளப் போகிறோம். நான் உங்களுக்கு ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல முடியும், யார் தவறு இழைத்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும். சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் பீதி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீலத்தோப்பு பகுதியிலும் கழிவறைக்கான 2 கணவன் மனைவி மூச்சுத்திணறல். உடனடியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எல்லா இடத்திலும் ஆம்புலன்ஸோடு கூடிய மருத்துவர்கள் 24 மணி நேரம் தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்று இருக்கின்ற காரணத்தால் யாருக்காவது மயக்கம் வந்தால் கூட இதனால் தான் வந்ததோ என்கின்ற உணர்வு ஏற்படுவது இயற்கை. உடனடியாக நான் அதையும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அவர்கள் முறையாக அணுகப்படுகிறார்கள். அவர்களுக்குரிய வைத்திய உதவிகள் உடனடியாக செய்யப்படுகிறது. அதனால்தான் 24 மணி நேரமும் ஆம்புலன்ஸோடு மருத்துவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எந்த பகுதியிலே இருந்து ஒரு தொலைபேசியிலே அழைப்பு வந்தாலும் உடனடியாக செல்வதற்கு மருத்துவத்துறை தயாராக இருக்கிறது.
நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரே கேள்வியை வெவ்வேறு வார்த்தைகளில் கேட்கின்றீர்கள். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இந்த தரப்பட்டிருக்கின்ற இணைப்புகளில் பல இணைப்புகள் நேரடியாக குழாயோடு தரப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த பிரதான குழாயில் வருகின்ற வாயு வீட்டுக்குள்ளாக வந்துவிட்டது. அதனால்தான் சேம்பர் கட்டி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து நீங்களே பார்த்தீர்கள். எல்லா இடங்களிலும் சேம்பர் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. முறையாக இது அணுகப்படும். இதற்கான நிரந்தர தீர்வு வரும். இது போன்ற ஒரு விபத்து இனி நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் எந்த இடத்திலும் நடக்காத வகையில் அதனுடைய அணுகுமுறை இருக்கும். தொழிற்சாலை கழிவுகள் கூட சுத்திகரிக்கப்படாமல் அவங்க நேரம் மாலை தாக்கல் இந்த தொழிற்சாலையில மானிட்டர் பண்றதுக்கூடிய மருத்துவ கழிவுகளும் கலக்குதான் சொல்றாங்க. இந்த கழிவுகள் முழுமையாக அகற்றப்பட்டு அது ஆய்வு செய்யப்படும். இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் எத்தகைய கழிவுகள் வருகிறது என்பது தனித்தனியாக ஆய்வு செய்து எடுக்கப்படும். நீங்கள் சொல்வதைப் போல மருத்துவமனையிலிருந்து வருகின்ற கழிவுகளாக இருந்தாலும், அதுபோல மனித கழிவுகள் இல்லாமல் அது தொழிற்சாலை கழிவுகளாக இருந்தாலும் அது எந்த இடத்திலிருந்து வருகிறது என்பதை பார்த்து அந்த தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் அறிவுறுத்தப்படுவார்கள். அது முறையாக அவர்கள் வடிகால் திட்டத்தை அமைத்து அதன் மூலமாக மட்டும்தான் அந்த கழிவுநீரை சுத்திகரித்துத்தான் வெளியேற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தார். இப்பொழுது உடனடியாக நம்மிடத்திலே கூட மிகப்பெரிய நகரங்களிலே பணியாற்றிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். டெல்லியிலே பணியாற்றிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்கிறோம். இன்றைக்கு இருக்கிறதை நாம் புதுச்சேரியை சார்ந்த அதிகாரிகளை மட்டும்தான் அழைத்திருக்கிறோம். நமக்கு இன்றைய கூட்டத்தில் இல்லை இன்னும் இதை விட பெரிய நிபுணர்கள் வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் அதற்கு எத்தனை செலவாகிறது என்று பார்க்காமல் அது போன்ற பெரிய நிபுணர்கள் நிச்சயமாக வரவழைக்கப்படுவார்கள். சுத்திகரிப்பு நிலையங்களில் சில குறைபாடுகள் இருப்பதனால் தானே இது போன்ற ஒன்று நடந்திருக்கிறது. அது எத்தகைய குறைபாடுகள் என்பதை பார்த்து அந்த குறைபாடுகள் முழுமையாக அகற்றப்படும்.